IVF treatment package la discount பெற்றிடுங்க. Experience your dream retirement life for a day. Ananya Snananani Homes, Coimbatore. அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடி. நாங்கள் 5 பேருமே ஒரே டெக்கில் 2 ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். 6, 7, 8, 9 4 டெக்குலேயுமே 400 கெஸ்ட் ரூம் இருக்குது. 7வது டெக்கில் எங்கள் 2 ரூமுமே எதிர்த்தாப்புல நல்லபடியாக அமைஞ்சுது. எங்கள் ரூம் ஸ்வீட் ரூம்ங்கிறனால கொஞ்சம் பெருசு. ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனே சின்னதாக ஒரு ரெஸ்ட் ரூமு, அதுக்கப்புறம் டைனிங்கு, ஒரு லிவிங்கு, பெட்ரூமு. உள்ளே போனோம்னா தனுஷுக்கு ஏற்ற மாதிரி பாத்ரூம் பெருசாக ரோலிங் ஷவரோட எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சுது. இந்த ட்ரிப்பில் இதுதான் எங்கள் வீடு. பசங்க கப்பல் முழுக்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் ரூமில் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கார்ட்ஸ் விளையாடுவாங்க. கேஷினோவில் போய் அந்த காயின்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ஆடுறதுக்காக ரூம்லேயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹெல்த் செக்கப்னா டாக்டரும் நர்ஸும் ரூம்க்கே வந்து செக் பண்ணுவாங்க. சில நேரம் நானும் தனுஷும் ரூம்லேயே உட்காந்து கடலில் வர போகிற கப்பலை வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். ரூம் சர்வீஸ் ஆர்டர் பண்ணி ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிடுவோம். பாப்புலர் ஆக்டரும் ஃபார்மர் சென்ட்ரல் மினிஸ்டருமான ஆக்டர் நெப்போலியன் சாரோட பையன் தனுஷோட கல்யாணத்துக்கு தான் இப்ப மொத்த குடும்பமும் கிளம்பி ஜப்பான் போயிருக்காங்க. ஆக்டர் பொலிட்டிஷியன் நெப்போலியன் சாரோட மூத்த பையன் தனுஷ்க்கும் திருநெல்வேலியை சேர்ந்த அக்ஷயா அப்படிங்கிறவங்களுக்கும் வர நவம்பர் 7ஆம் தேதி ஜப்பான் டோக்கியோல கல்யாணம் நடக்க இருக்கு. நெப்போலியன் சார் யூஎஸ்ல இருக்காரு, பொண்ணு திருநெல்வேலிங்கிற, அப்புறம் கல்யாணம் டோக்கியோ அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா இது அவரோட பையன் தனுஷோட கனவு அப்படின்னே சொல்லலாம். நெப்போலியன் சாரோட மூத்த பையன் தனுஷ்க்கு டோக்கியோ போகணும் அப்படிங்கிறது அவரோட 8 வருஷ கனவா. இவங்க ஃபேமிலியா வேர்ல்ட் டூர் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. கரெக்டா கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆன உடனே தனுஷோட ட்ரீம் லேண்டான டோக்கியோலயே கல்யாணத்தை வைக்க டிசைட் பண்ணிருக்காங்க. தன்னோட பையனோட ஆசை கனவை நிறைவேற்றுறதுக்காக வேற எந்த ஒரு அப்பா இந்த அளவுக்கு மெனக்கெடுவாருன்னு தெரியலங்க. பட் நெப்போலியன் சாரை பார்க்கும்போது ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்கு. சோ அதுக்காக யுஎஸ் நேஷ்வில்ல இருந்து நெப்போலியன் சாரோட கம்ப்ளீட் ஃபேமிலி, அவரோட வைஃப் சுதா, மூத்த பையன் தனுஷ், 2வது பையன் குணால், இவங்க எல்லாருமே க்ரூஸ் மூலமா ஜப்பானுக்கு போயிருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரோட்வே, ரயில்வே, வாட்டர்வேன்னு என்னென்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஜப்பான் போயிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நேஷ்வில்ல இருந்து சிகாகோ போனது, அங்கிருந்து சியாட்டில், அதுக்கப்புறம் கனடா வான்கோவர்ல இருந்து இவங்களோட க்ரூஸ் சில்வர் நோவா மூலமா ஜப்பான் போய் சேர்றதுக்கு முன்னாடி வழியில இவர் எங்கெல்லாம் போனாரு அப்படிங்கறத கம்ப்ளீட் வீடியோவா இவரோட ஃபேன்ஸுக்காக ஷேர் பண்ணிருக்காரு. இதுல இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் நேஷ்வில்ல இருந்து தன்னோட க்ரூஸை கேட்சப் பண்றதுக்காக சிகாகோ வழியா கனடா போகும்போது நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணியும் தன்னோட பையன் கல்யாணத்துக்காக இன்வைட் பண்ணிருக்காரு. அண்ட் அந்த இன்விடேஷன் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. ராஜாக்கள் ஓலை அனுப்புற மாதிரி பீரியாடிக் ஸ்டைல அந்த இன்விடேஷனை டிசைன் பண்ணியிருந்தாரு. நவம்பர் 7ஆம் தேதி நெப்போலியன் சாரோட மூத்த பையன் தனுஷ்க்கும் அக்ஷயாவுக்கும் டோக்கியோல கல்யாணம் நடக்க இருக்கு. கிட்டத்தட்ட 15 நாள் க்ரூஸ்ல டிராவல் பண்ணி இப்போ நெப்போலியன் சாரோட ஃபேமிலி ஜப்பான்ல இருக்கிற குஷிரோல லேண்ட் ஆயிருக்காங்க. டோக்கியோல பையன் கல்யாணத்தை முடிச்ச கையோட அப்படியே இவங்க கம்ப்ளீட் ஃபேமிலியா வேர்ல்ட் டூரை கண்டினியூ பண்ண போறாங்க. இந்த கப்பல் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. பல நாடுகளுக்கு போய் பல விருதுகளை வாங்கி இருக்குது. 11 டெக்குகளில் கட்டப்பட்டு எல்லா வசதியும் இருக்குது. 3வது டெக்கிலேருந்து 11வது டெக்கு வரையும் பேசஞ்சர்ஸ் பயன்படுத்துறதுக்காக வச்சுருக்கிறாங்க. அதில் 3வது டெக்கில் நாங்கள் டின்னர் சாப்பிட போகலான்னு போனோம். பசங்க நாங்கள் சால்ட்டு கிச்சன் போகிறோன்னு போயிட்டாங்க. நாங்கள் பக்கத்தில் இருக்கிற அட்லாண்டைடுங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். நம்ம பேரையோ ரூம் நம்பரையோ சொன்னோம்னா நமக்காக ஒதுக்கப்பட்டிருக்க டேபிளில் போய் நம்மளை உட்கார வச்சுருவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் மெனு கார்டில் இல்லாத நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டா நமக்காக சமைச்சு கொடுப்பாங்க. பக்கத்து டேபிளில் ஒரு இந்தியன் ஃபேமிலியை சந்தித்தோம். 90 வயசு 86 வயசு ஒரு யங் கப்பலுடைய நட்பு கிடைச்சிது எங்களுக்கு. அதுலேருந்து தொடர்ந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் போகும்போது அவங்களும் எங்களை வந்து சந்திப்பாங்க. கப்பலில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பசங்கள்ட்ட சொன்ன உடனே நாங்களும் உடனே வரோன்னு சொல்லி இந்தியன் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களோட வர ஆரம்பிச்சிட்டாங்க. விதவிதமாக நாங்கள் சொன்னதெல்லாம் இந்தியன் சாப்பாடை நல்லபடியாக சமைச்சு கொடுத்தாங்க. ஜப்பானுக்கு 18 நாள் கப்பல் பயணம், 9 நாள் முடிஞ்சு 10வது நாள் இன்னைக்கு. அமெரிக்கா வந்து நிலப்பரப்பில் எவ்வளோ பெருசுன்னு தெரியும், நீர் பரப்புலையும் எவ்வளோ பெருசுங்கிறத இந்த பயணத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 10 நாளாக ஆகியும் இன்னும் யூஎஸ் பார்டரே தாண்டலைன்னா பார்த்துக்குங்களேன். நடுக்கடலில் கப்பலில் நின்றுக்கிட்டு இயற்கையை ரசிக்கிறதே ஒரு பெரிய சுகம்தான். 10வது டெக்குலையும் 11வது டெக்குலையும் தான் கப்பலில் எல்லா விதமான அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வசதி பண்ணியிருக்கிறாங்க.
கப்பலில் தங்கியிருக்கிற அவ்வளோ பேருமே சன் பாத் எடுக்கலான்னா பார்த்துங்களேன், அவ்வளோ பெட்டு ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஸ்விம்மிங் பூலு, 11வது டெக்கில் ஹாட் பூலும் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாரு, கிரில்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு, கிட்டத்தட்ட 200 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். வீட்டில் மொட்டை மாடியில் நடக்கிற மாதிரியே இந்த கப்பல்லையுமே கடல் அழகை ரசிச்சுக்கிட்டே 10வது டெக்கிலையும் 11வது டெக்கிலையும் வாக்கிங்கும் ஜாக்கிங்கும் போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்குங்களேன். 10வது டெக்கில் இருக்கிற சால்ட் லேபுக்கு அவசர அவசரமாக குடும்பத்தோடு போனோம். குக்கிங் கிளாஸ்க்கு பேர் கொடுத்துருந்தோம். ஒரு 15 ஃபேமிலி பேர் கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் லைனில் நின்று ஒவ்வொருத்தரையாக செக் பண்ணி உள்ளே விட்டாங்க. நம்ம குடும்பமும் நாங்கள் உள்ளே போனோம். போய் எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸும் கொடுத்து எப்படி குக்கிங் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் கிளாஸ் ஆரம்பித்த உடனே நான் வெளியே வந்துட்டேன். சரி, குக்கிங் கிளாஸ்லேயே சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் பின்னாடியே என் கூடயே சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு போங்க. கப்பலில் இருந்தபடியே தனுஷும் நானும் கோடியாக் அலாஸ்காவுடைய இயற்கையை ரசிக்க ஆரம்பித்தோம். சுதாவும் குணாலும் கப்பல்லேருந்து டெண்டர் போட்டில் கரைக்கு போய் செல்ஃப் கைடட் வாக்கிங் டூருக்கு கிளம்பிட்டாங்க. மிலிட்டரி மியூசியத்தை பார்த்துருக்குறாங்க. செல்ஃப் கைடட் எப்படி போவாங்கன்னு சொல்லி நான் பயந்தேன். நம்ம ஊர்லேயே நமக்கு சரியாக வழி தெரியாது, இவங்க அலாஸ்காவுக்கு முதல் வந்திருக்காங்களே எப்படி போவாங்கன்னு நினச்சேன். அலாஸ்காவில் இருக்கிற கரடிக்கெல்லாம் பயப்படாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். இயற்கைக்கு நடுவில் ஜாலியாக அமைதியாக யாருமே இல்லாமல் நானும் குணால் மட்டும் போயிட்டுருக்கோம். ஃபன்னாக இருக்குது, கொஞ்சம் அட்வென்ச்சரஸாகவும் இருக்குது. பார்த்து போனால் ஓகே, ஃபன். திஸ் வீடியோ எஸ்பெஷலி ஃபார் மை பெட்டர் ஹாஃப் அண்ட் தனுஷ். இல்லை ஃபுல்லாக போக தேவையில்ல. என்னது அது? அது வந்து குணால் லேக்கான். குணால் வந்து இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான். குணால்ஸ் லேக் இன் அலாஸ்கா. ப்ளீஸ் விசிட் குணால்ஸ் லேக் இன் அலாஸ்கா. $2 தான், வெரி சீப். $20. ஓகே. காஃபி, டீ, ஜூஸ் குடிக்கணும்னா, பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ சாப்பிடணும்னா இந்த 3வது டெக்குக்கும் 4வது டெக்குக்கும் தான் மெயினாக நம்ம போகணும். 4வது டெக்கு போகிறதுக்கு லிஃப்ட்டில் ஏறி சும்மா டச் ஸ்க்ரீனில் டச் பண்ணால் போதும், ஃபியூ செகண்ட்ஸில் கொண்டு போய் இறக்கி விட்ருவோம். இந்த டெக்கில் நம்ம அவசர தேவைகளுக்கு பொருள் வாங்கிறதுக்காக சின்னதாக ஒரு கடை, பேசஞ்சர்ஸுக்கு கைடன்ஸு கொடுக்கறதுக்காக மெயின் ரிசப்ஷன், லா டேம்னு ஒரு ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட் ரொம்ப அழகாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கெய்செக்கின்னு சொல்லி ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து லா டெரஸான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இந்த 3 ரெஸ்டாரண்ட்டுமே எல்லாமே 4th டெக்கில் தான் இருக்குது. நாங்கள் அதிகமாக வந்து இந்த லா டெரஸாவை ரொம்ப விரும்புவோம். ஏன்னா அது பஃபே சிஸ்டங்கிறனால நம்ம வேண்டியதை நம்ம விருப்பப்பட்டதை போய் எடுத்து சாப்பிட்றலாம். இதே ஃப்ளோரில் ஆர்ட் கஃபேன்னு ஒன்று இருக்குது. லஞ்சுக்கோ டின்னருக்கோ முன்னாடி பசிச்சதுன்னா நமக்கு வேண்டியதை போய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். பல நாடுகளில் ஃபேமஸான டீ, காஃபியெல்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. வெனீஷியன் லான்ச்சுன்னு 300 பேர் கெப்பாசிட்டியில் ஒரு தியேட்டர் வச்சுருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 ஷோ நடக்கும். சியாட்டலில் இருக்கிற நண்பர்கள், நீங்கள் ஒரு முக்கியமான டவரை வந்து பார்க்கணும். அந்த டவரு மேலே நின்று பார்த்தீங்கன்னா சியாட்டல் மாநகரத்தினுடைய அழகை 360 டிகிரி 360 டிகிரியில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்கள், 360 டிகிரியில் பார்க்கக்கூடிய அந்த டவரை 370 டேஸில் கட்டியிருக்காங்க. ஒரு வருஷத்தில் கட்டி இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எப்போ 62 வருஷத்துக்கு முன்னாடியே. இந்த இடத்துக்கு பேர் ஸ்பேஸ் நீடில் சியாட்டல் சென்டர். நமக்கு வயசாக ஆக நமக்கு பலம் குறையும், ஆனால் வயசு ஆனாலும் இந்த டவர் அப்படியே நிற்கிதுன்னா பார்த்துங்க, என்ன ஆச்சரியம். 600 அடி உயரத்தில் 62 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க. அதுவும் ஒரு வருஷத்துலேயே கட்டியிருக்காங்கன்னா பார்த்துங்க. டவருக்கு கீழே நின்று 1 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாது, கழுத்து வலிக்கும், அவ்வளோ உயரம். லிஃப்டில் மேலே போயிட்டு மேலே இருந்து பார்க்கலான்னு பார்த்தா
பெரிய கியூ நிற்கிது. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நாங்கள் மேலே போய் பார்க்குறதுக்கு. உடனே நண்பர்கள் அந்த 1 மணி நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கிளாஸ் கார்டனை பார்த்துடலான்னு சொன்னாங்க. உடனே நாங்களும் அங்கே போயிட்டோம். 1 ஹவரில் அந்த கிளாஸ் கார்டனை ரொம்ப அருமையாக பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. சியாட்டில் போனீங்கன்னா நீங்களும் மறக்காமல் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மெயின் ரோட்டில் நிறைய ஃபுட் ட்ரக்காக நின்றுச்சு. நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கிக்கிட்டு போனாங்க. வாங்கி அங்கேயே நின்று சாப்பிட்றாங்க, வாங்கிக்கிட்டு போகிறாங்க, அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வான்கூவர் டவுன் டவுனில் மெயின் இடத்துல இவ்வளோ கடைகள் போட்டிருக்கிறாங்க, ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போட்டிருக்கிறாங்க, காய்கறி விற்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க, சாப்பாடு விற்கிறாங்க. அவ்வளோ பேரும் ஆர்வமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பெரிய பெரிய பில்டிங் இருக்கிற இடம், பெரிய பெரிய ஆஃபீஸ் பில்டிங் இருக்கிற இடம், 40-50 ஃப்ளோருக்கு இருக்கிற அந்த பில்டிங்லேருந்து இறங்கி வந்து சாப்பிட்றாங்க. ராயல் பேங்க்கு, டிடி அமெரிட்ரேட் பேங்க்கு, சிப்கோ பேங்க்கு, கெனடியன் வெஸ்ட் பேங்க்கு, கோஸ்ட் கேபிட்டல்னு எல்லா இடத்துலேருந்தும் சிம்பிளாக வந்து சாப்பிட்றாங்க. எனக்கு அங்கே சாப்பிட்ணுன்னு தான் ஆசை. பசங்க தனியாக போயிட்டாங்க. சுதா பியூர் வெஜிடேரியங்கிறனால இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் போகணுன்ட்டாங்க. உடனே கூகுளில் சர்ச் பண்ணி சக்கரான்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சேன். இடம் சின்னதாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. 3/4 மைல் அங்கேருந்து நடந்தே போனோம். நடராஜா சர்வீஸில் போனதுனாலே என்னவோ தெரியல, அங்கே நடராஜர் சிலையையும் பார்த்தோம். அவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. கனடாவில் வான்கூவரில் நாங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக போய் சாப்பிட்டது புதுமையாக இருந்துச்சு. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 50,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றுடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மென்ட் லைஃப் ஃபார் a day. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே.